ஏகம் அவதீகி காமமோகிதம். இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய வால்மீகிக்கு பொறுக்கல. அப்படியே ஒரு ஸ்லோகமானது இவர் ஸ்லோகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் ஏற்பட்டு கொடுத்து, ஏ நிஷாதா துவம் சாஸ்வதி சமஹ பிரதிஷ்டாம் மா அகமஹ. நீ நீண்ட காலம் சௌக்கியமா இருக்க மாட்டேன். பரம அந்யோன்யமா இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ள ஒரு ஆண் பக்ஷி அடிச்சு இப்படி கீழ் வீழ்த்தினியே. அவதீகி காமமோகிதம் துவம் சாஸ்வதி சமாக பிரதிஷ்டா மா அகமஹ. அப்படி சாபரூபத்தில் அமைஞ்சு போயிடுத்து ஸ்லோகமானது. சோகார்த்தஸ்ய பிரவருத்தோ மே ஸ்லோகோ பவது நன்யதஹ. சோகத்திலிருந்து ஸ்லோகத்துவம் ஆபத்தியத்தை எஸ்ய சோகான்னு காளிதாசன் ரகுவம்சத்தில் இதை சொல்லியிருக்காரு. எவருடைய சோகமானது ஸ்லோகமாக வெளிவந்ததோ இது ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். இங்கிலீஷ் போயட் ஷெல்லி சொன்னா, அவர் ஸ்வீட்டஸ்ட் போயம்ஸ் ஆர் தோஸ் தட் ஸ்பீக் ஆஃப் த சேடஸ்ட் தாட். ரொம்ப துக்கத்தை வர்ணிக்கிற போது தான் poetry rises to heights of genius. சாதாரணமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்ற போது you will not find great poetry which will take you into raptures. அது மாதிரி வேணும்னா you must have the emotion of the most poignant sort. துக்கத்தை பேசுற போது தான் poetry rises to the most highest imaginable lengths. வால்மீகியுடைய வாக்கிலிருந்து இப்படி ஒரு ஸ்லோகமானது வந்துடுத்து. சங்கர் நாராயணன் ஒரு கமெமரேஷன் லெக்சர் ஒன்று கொடுத்தார். நான் முன்னாடி இதை பற்றி நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி இந்த புத்தகம் இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட். பாரதிய வித்யாபவனில் ₹1 சீரீஸில் ரொம்ப நாள் முன்னாடி ஸ்ரீராமச்சந்திரா என்ற தலைப்பில் அந்த டெக்ஸ்ட் ஆஃப் லெக்சரை அவ பிரசுரம் பண்ணா. ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ற இந்த விஷயத்தை பற்றி சொல்ற போது, தி ஆர்ட்லெஸ் அசெட்டிக் வால்மீகி வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு by muttered penance from predatory impiety to such tenderness of heart as to writhe under the arrow's point that drew vital blood from an unsuspecting bird and widowed its loving mate. ஒரு காலத்துல வழிப்பறி செய்து கொண்டு இம்சை பண்ணிட்டே இருந்த வால்மீகிக்கு ஒரு வேடன் ஒரு பட்சி அடிக்கிறதுங்கிறது அவனுக்கு சுதர்மம். அவருக்கு பொறுக்கல. இப்படி மனசு ஒரேடியா உருகி போய் அவனுக்கு சாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசு ஒரேடியா கனிஞ்சு போயிடுத்து. இந்த கனிவுக்கு என்னடா காரணம்னா, தி ஆர்ட்லெஸ் அசெட்டிக் வால்மீகி வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை மட்டர்டு பெனன்ஸ். அந்த ராமநாமாவை ராமான் நேரடியா சொல்லாம மராமரான்னு சொல்லி ராமாவை மாறினதோ, அதனால மட்டர்டு பெனன்ஸ் ஃப்ரம் predatory impiety to such tenderness of heart as to writhe under the arrow's point. எங்கேயோ பட்சி அடிக்கல, அந்த பானம் தன் மார்பில் வந்து தொலைச்ச மாதிரி அவருக்கு ஒரு பாவம் வந்துடுத்து. as to writhe under the arrow's point that drew vital blood from an unsuspecting bird and widowed its loving mate. தன்னறியாமல் இப்படி ஸ்லோகம் வந்துடுத்து. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யன் அந்த ஸ்லோகத்தை அப்படியே ஞாபகம் வச்சுன்னா, ஆகா ஸ்லோகத்திலிருந்து ஸ்லோகம் வந்துட்டே. பாதபத்வக்ஷரசமஹ தந்திரீலக சமன்விதா சோகார்த்தஸ்ய பிரவருத்தோ மே ஸ்லோகோ பவது நாஹன்யதஹ. ஸ்லோகனம்ங்கிற பதத்துக்கு கீர்த்தனம்னு அர்த்தம். பகவானை கீர்த்தனம் பண்ணதுக்கு தானே இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு வழியா ஸ்நானத்தை அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு கிளம்பி ஆசிரமத்துக்கு திரும்பி வர, பரத்வாஜர் சிஷ்யர் கலசத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு குரு பின்னாடி தொடர்ந்து வர, கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதஹ அனுஜகாமஹ. கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதகா அனுஜகாமஹ. பிருஷ்டதகானா பின்னாடின்னு ஒரு அர்த்தம், அனுஜகாமான்னு சொன்னாலே பின்னாடி வந்தாருன்னு அர்த்தம். அப்ப பிருஷ்டதகா அனுஜகாமஹான்னு சொல்லுவானே, வினீத ஸ்ருதவான் குரோகோ கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதகா அனுஜகாமஹான்னு ஸ்லோகம் இருக்கு. அதாவது பிருஷ்டதகாங்கிறது அனுஜகாமாவோட சேர்ந்து அன்வயம் பண்ணக்கூடாது. கலசம் பூர்ணம் பிருஷ்டதகா ஆதாய, பூர்ணமா ஜலம் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த குடத்தை அடியிலேருந்து பிடிச்சின்றார்னு அர்த்தம். அதாவது தர்மசாஸ்திரத்துடைய சூக்ஷ்மத்தெல்லாம் காட்டுவார். இடுப்புக்கு கீழே இறங்கப்படாது. தீர்த்தம் கொண்டு வரும்போது தோளுக்கு மேலாம் அப்படிதான் கொண்டு வருவா, நதியிலேருந்து கொண்டு வருவா. அப்பதான் அது அபிஷேகத்துக்கு அனுஷ்டானத்துக்கு அருகமா இருக்கும் அந்த தீர்த்தம். அதனால கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதஹ கமா அனுஜகாமஹ. ரிஷி பின்னாடி குரு பின்னாடி வர. இங்க வந்த வால்மீகியுடைய ஆசிரமத்துல பிரம்மதேவன் வந்து காத்திருக்கார் வால்மீகிக்காக. பிரம்மதேவன் ஏன் வந்தார்? லோகங்களுக்கெல்லாம் அனுகிரமத்துக்காக வந்தார், வால்மீகிக்கு அனுகிரமத்துக்காக வந்தாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும்.
கவிகள் எப்போதுமே யாருக்கும் தோணாத ஒரு வியூ பாயிண்ட், அபூர்வமான வியூ பாயிண்ட் மகாகவிகளுக்கு தோணும். சம்பு ராமாயணத்துல காளிதாசன் சொன்னார், எப்ப இந்த ஸ்லோகம் வால்மீகியுடைய வாக்கில் வந்ததோ, சரஸ்வதி குடியேறிவிட்டாள் வாக்குல, தன் நாக்கில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தன்னுடைய தர்மபத்னி திடீர்னு காணாம போயிட்டாளே, எங்க போயிட்டான்னு தேடின்னு வர மாதிரி வந்தார். வாஸ்தவத்துல அவர் ஒன்றும் தேடின்னு வரல, அவருக்கு தெரியும், அவர் சொல்லிதான் சரஸ்வதி வால்மீகியுடைய வாக்கில் வந்திருக்காள். மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவர்த்தேயம் சரஸ்வதினு ஸ்லோகம் இருக்கு. நான் சொல்லிதான் சரஸ்வதி உங்க வாக்கில் வந்திருக்காள்னு இருக்கு. அப்படி இருக்கிற போது இவருக்கு தெரியாதா? தெரியாதவரை போல தன் பத்னியை தேடக்கூடியவரை போல வந்தாள். இவேன்னு ஒரு பதம் போட்டுட்டாருங்க, தேடுறவர மாதிரி. வாணி விலாசம் அபரத்ர கிருதோபலம்பம் அம்போஜபூஹு அசகமான இவ விராசீத் ஆபாதி யத்கிருதிரநேக வித பிரபஞ்ச வியாஜேந்திரஜால விதிசாதக பிஞ்சிகேவஹ. உடனே அவருக்கு தகுந்த மரியாதைகள்லாம் பண்ணி வரவேற்றாள் வால்மீகி. இவருக்கு மனசுல ஒரு தாபம் இருக்கு, இந்த மாதிரி நாம சாபம் கொடுத்துட்டோமே, ரொம்ப நாள் பண்ண தபஸெல்லாம் ஒரே நிமிஷத்துல அப்படி செலவழிஞ்சு போயிடுத்து. தாபப்படக்கூடிய வால்மீகிக்கு ஆறுதல் சொல்லி, நீங்க வருத்தப்படாதவங்க, ஸ்லோகையே வத்வயா பத்தா நாஹத்ர கார்யா விசாரணா மச்சந்தா தேவதே பிரம்மன்னி பிரவருத்தேயம் சரஸ்வதி. என்னுடைய உத்தரவாத சரஸ்வதி உங்கள் வாக்கில் வந்திருக்காள். நீங்க ஏற்கனவே நாரதர் மூலமா கேட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்தை விஸ்தாரப்படுத்தி காவியமாக ரச்சனம் பண்ணோம். குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமகாம். அந்த ராமாயணத்துக்கு நாந்தி ஸ்லோகமாட்டமா ஆரம்ப ஸ்லோகமாட்டமா இந்த மானுஷாத பிரதிஷ்டாந்தம் என்ற ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னாக்க, சம்ஸ்கிருதத்தை போல ஒரு பாஷை இழுத்த இழுப்புக்கு எப்படி வேணா எந்த ஸ்லோகம் வேணா வரும். பாஷா ஜானம் நன்னா இருந்துட்டா எப்படி வேணா அர்த்தம் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பாஷை உலகத்துல வேற ஒரு பாஷை பார்க்க முடியாது. மா நிஷாதான்னு ரெண்டு வார்த்தையா தனியா அர்த்தம் பண்ணிண்டா, ஹே நிஷாதா தும் சாஸ்வதி சமாகா பிரதிஷ்டா மா அகமகா, ஹே வேடுவா நீ ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டே அப்படின்னு சாபமா அமைஞ்சு போயிடுது. மா நிஷாதான்னு ரெண்டு வார்த்தையும் எடுத்துக்காமல் ஒரே வார்த்தையை எடுத்துட்டா மா நிஷாதா அப்படின்னு ஒரே வார்த்தையை எடுத்துட்டா, மா நிஷீததி அஸ்மின் இது மானிஷாதா தச சம்போதனம் மானிஷாதா. எந்த பிரபு நாராயணனுடைய திருமார்புல அழகிலேன் என்று மகாலட்சுமி தாயார் எப்போதும் வாசம் பண்ணிருப்பளோ, அப்படி ஸ்ரீபதியாக ரமா காந்தனா இருக்கக்கூடிய ஹே நாராயணா துவம் சாஸ்வதி சமஹா பிரதிஷ்டாம் அகமஹா, நீ சாஸ்வதமான காலம் க்ஷேமமா இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி நீ பரமக்ஷேமமா இருக்கணும். ஏன்னா கிரௌஞ்ச மிதுனாது ஏகம் காமமோகிதம் துவம் அவதிஹி. கிரௌஞ்ச மிதுனத்தை போல ஒரு தம்பதிகள், ராவணன் மந்தோதரி என்ற தம்பதிகளுக்குள்ள காமமோகிதனா இருக்கக்கூடிய ஆண் பட்சியை போல இருக்கக்கூடிய ராவணனை வதம் பண்ணி உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்ததுனால மானிஷாதா பிரதிஷ்டாந்தம் அகமஸ்தாஸ்வதி சமாஹ யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிது. இந்த ஸ்லோகத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள், சப்தகாண்டங்களுடைய சாரமும் இந்த ஸ்லோகத்தில் அடங்கி இருக்குன்னு அப்படி எல்லாம் வியாக்கியானம் உண்டு. அந்த வேடன் யாரு அப்படின்னா, ஒரு வியாக்கியானத்தில் என்ன சொல்லிருக்கார், ராமனே தான் அந்த வேட ரூபத்தில் வந்தார். ஏன்னா வால்மீகிக்கு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நியாயம் இல்லை. அவர் எப்ப ராமநாமாவில் முழுகி போயிட்டாரோ அவருக்கு ஆனந்தம் தான். ராமநாமாவில் முழுகி போனவனுக்கு துக்கமே கிடையாது. சதா ராம ராமே திராமாமிருதம் தே சதா ராமமானந்த நிஷ்யந்த கந்தம் பிபன் அன்வகம் நன்வகம் நைவ மிருத்யோர் பிபேமி பிரசாதாதசாதாத்தவீவா. ராமபுஜங்க பிரயாச ஸ்தோத்திரத்தில் பகவத்பாதா சொல்ற, ராமநாமாவை எப்போதும் பாலம் பண்ணிட்டே இருந்தா எனக்கு மிருத்யுவை கண்டு பயம் இல்லைங்கிற. அப்படி சோகமே இல்லை, மோகம் இல்லை, ஒரே ஆனந்தத்தை தனிச்சிருக்க ராமநாமாவில் முழுகி போனதுனால. அப்படி துக்கம் தான் என்னன்னு அனுபவிக்காதவர் ராமாயணத்தை ரச்சனை பண்ண முடியாது. ராமாயணத்துக்கு சாரமா இருக்கக்கூடிய ரசமே நவரசங்கள்ல சோகரசம் தான் ரொம்ப பிரதானம். அதனாலதான் பகவதி சொல்ற போது ஏகோரச கருணையேவா, கருணகான்னு சொன்னா சோகம்னு அர்த்தம். அந்த வேற ஒருத்தர் அனுபவிக்கக்கூடிய சோகத்தை பார்த்து நமக்கு மனசுல ஏற்படக்கூடிய சிம்பத்தட்டிக் ரியாக்ஷன் இருக்கே அதுதான் கருணா. சோகம் தான் கருணகா, அதுலேருந்து ஏற்படக்கூடிய சிம்பத்தட்டிக் ரியாக்ஷன் கருணா. அதனால சோகரசம் தான் ராமாயணத்துல ரொம்ப முக்கியம். அந்த சோகரசத்தை அனுபவிக்காதவன் அதை வர்ணிக்க முடியாது. வால்மீகி சோகரசத்தை ஒரு க்ஷணகாலமாவது அனுபவிக்கிட்டோம். தனக்கு டைரக்டா சோகம் வர வேண்டாம், வேற எங்கேயோ ஒருத்தருக்கு சோகம் வரும்போது his heart palpitates
in unison and in sympathy with the affected creature. ஏன் அப்படின்னாக்க ராமநாமா இவ்வளவு தூரம் சொன்னவருக்கு சோகம் வந்தா அது நியாயம் இல்லை. அதனால ராமநாமாவில் ஊறி போனவருக்கு சுயமா சோகம் இல்லை, வேற யாரோ உலகத்துல யாரோ ஒரு ஜீவன் சோகப்படுற போது அதை அனுபவிச்சு சோகம்னா இப்படிதான் இருக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் ராமாயணம் எழுதிட்டோம்னு பகவானோட சங்கல்பம். அதனால சுவாமிதான் அந்த வேடுவர் ரூபத்துல வந்து ஆண் பக்ஷி அடிச்சு வீழ்த்தினாள்னு இப்படி ஒரு வியாக்கியானம். ஏராளமான வியாக்கியானங்கள் இந்த ஸ்லோகத்தை நாந்தி ஸ்லோகமாட்டம். நாந்தி ஸ்லோகம்னு நாடகங்கள்ல ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் மங்களாசாசனமா ஒரு ஸ்லோகம் பண்றது வழக்கம். அது மாதிரி ராமாயணத்துக்கு நாந்தி ஸ்லோகமாட்டமா இருக்கட்டும். இது நீங்க ரச்சனை பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது, தெரியாததெல்லாம் தானா தெரியும். உங்க வாக்கு ஒரு நாளும் பொய்யா போகாது, நீங்க சொல்ற வாக்கெல்லாம் சத்தியமா இருக்கும். நதேவா அன்ஹிதா காவ்யே காசிதத்ர பவிஷ்யதி யச்சாபி அவிதிதம் கிஞ்சித் விதிதம் தே பவிஷ்யதி குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமஹாம் யாவத்ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. உலகத்துல சூரியனும் சந்திரனும் மலைகளும் நாடுகளும் காடுகளும் இதெல்லாம் இருக்கிற மட்டும் ராமன் சரித்திரமானது உலகத்துல இருக்கும். இதுதான் நேர அர்த்தம். ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி ஒரு இடத்துல நான் ராமாயணம் சொல்ற போது ஒரு பெரியவர் வந்து பேசினா ரொம்ப அழகா ஒரு அபூர்வமான அர்த்தம் சொன்னார். இதுக்கு பொயட்ரின்னு வரும்போது சில வார்த்தைகள் பிளேஸ்மெண்ட் இங்கேயும் அங்கேயுமா மாறும். இந்த சந்தஸுக்காகவோ இல்லை வேற ஏதாவது காரணத்துக்காகவோ மாறும். அதனால கரெக்டா ஒரே சீக்வன்ஸ்ல அந்த வார்த்தைகள் ப்ரோஸ் ஆர்டர்ல வரணும்னு கிடையாது. அதனால பொயட்ரியா இருக்கிறத தண்டான்மயம் பண்ணிக்கணும், அப்புறம் தான் அர்த்தம் பண்ணணும். இந்த யாவத்து தாவத்து இந்த 2 பதங்களையும் இடத்த மாத்தி போட்டா இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அபூர்வமான அர்த்தம் துணிக்கும். யாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி தாவத்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே. ராமாயணம் என்னைக்கு உலகத்தை எத்தனை நாளைக்கு இருக்கோ அத்தனை நாளைக்கு தான் சூரியன் உதிப்பன், சந்திரன் உதிப்பன், நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும், மலைகளும் நாடுகளும் காடுகளும் நதிகளும் இதெல்லாம் பிரவர்த்திச்சுன்னு இருக்கும். ராமனையும் ராமன் கதையையும் மனுஷ சமுதாயம் என்னைக்கு மறக்கிறதோ அன்னைக்கு சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஹானி அப்படிங்கிறத மறைமுகமா நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கார். இப்படி ராமாயணம் சரித்திரம் உலகத்துல பிரவர்த்திச்சிருக்கிற மட்டும் நீங்க பிரம்மலோகத்துல வந்து பரம சௌக்கியமா இருக்க போறே. தாவத் ஊர்துவம் அதச்சத்வம் மல்லோகேஷு நிவத்ஸதி இத்யுக்த்வா பகவான் பிரம்மா தத்ரைவ அந்தரதீயதஹ. இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு பிரம்மதேவன் கிளம்பி போயிட்டார். நாரதருடைய உபதேசம், பிரம்மாவுடைய அனுகிரகம், சரஸ்வதியுடைய அருள், இது மூணுமா சேர்ந்தது வால்மீகிக்கு உள்ளங்கை நெல்லிக்கனிங்க போல அப்படின்னு சொல்றது. உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இழந்த பழத்தை போல சொல்லிருக்க. ஏதோ ஒன்று நெல்லிக்கனியா இருக்கட்டும், இழந்த பழமா இருக்கட்டும், உள்ளங்கையில் இருக்கக்கூடிய பொருளை ரொம்ப சுலபமா பார்த்துட முடியுமோனோ அந்த மாதிரி கண்ணுக்கு நேர ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயத்தை கூட கண்ணுக்கு நேர யோக சக்தியால பார்த்து ரச்சனை பண்ணாராம் ராமாயணத்தை. ததப்பஷ்யதி தர்மாத்மா தத்சர்வம் யோகமா ஸ்திதஹ புராயத்தத்ர நிர்வృத்தம் பாணௌ ஆமலகம் யதஹ. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயத்தை உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு போல ராமாயண ஸ்லோகம். இத சம்பு ராமாயணத்தில் சொல்ற போது அத்தசரசி ஜயோனே ஆக்யயா ராமவிருத்தம் கரபதரசமானம் பிரேக்ஷ்ய திருஷ்டியா பிரதீட்சியா சுபம் அதனுத காவ்யம் ஸ்வாது ராமாயணாக்ஷம் மதுமய பணிதீனாம் மார்கதர்ஷி மகர்ஷி. உலகத்துக்கு முழுக்க வழிவகுத்து கொடுத்தவர் மார்கதர்ஷி மகர்ஷி. இன்னைக்கு எந்த கவியா இருந்தாலும் முதல் கவி வால்மீகி தான். பின்னாடி வந்த கவிகள் அவ்வளவு பேருக்கும் வழி போட்டு கொடுத்தவர் இவர் மார்கதர்ஷி மகர்ஷி. யோக சக்தியால் ரச்சனை பண்ணது ராமாயணம். பாகவதம் எப்படி சமாதியில் இருந்தபடியே ரச்சனை பண்ணதோ சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம்னு இருக்கு. அந்த மாதிரி யோகத்தில் இருந்தபடியே ரச்சனை பண்ணப்பட்டது இந்த ராமாயணம். அதை மறந்துவிடப்படாது. அதனால்தான் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் எங்கேயோ நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. எப்படி தெரியும்னாக்க யோக நிலையில் இருக்கிறவளுக்கு உலகம் முழுக்க இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் புக். அவளுக்கு படிச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சின்றவனுக்கு உலகத்துல ரகசியம்னு ஒண்ணு இருக்க முடியுமா? அவனுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு இருக்க முடியுமா? எந்த மூல முழுக்கல எந்த காலத்தில் எந்த இடத்தில் எப்படி நடந்தாலும் எல்லாம் தெரியும். அப்படி பார்த்ததுனால்தான் வால்மீகி
அப்படி அற்புதமா ரச்சனை பண்ண முடிஞ்சது. ரச்சனை பண்ணி 24,000 ஸ்லோகங்களா ரச்சனை பண்ணாலாம். சதுர்விம்சத் சகஸ்ராணி ஸ்லோகானாம் உக்தவான் ரிஷிஹி ததா சர்கசதான் பஞ்ச ஷட்காண்டானி ததோத்தரம். 7 காண்டங்களாக 600 சொச்சம் சர்க்கங்களாக ரச்சனை பண்ண. காயத்ரி தான் சர்வ வேதங்களுடைய சாரம். வேதத்துடைய மாற்று ரூபம்தான் ஸ்ரீமத் ராமாயணம். காயத்ரி சர்வவேதங்களுடைய சாரமா இருக்கக்கூடிய காயத்ரி 24 அக்ஷரங்களா இருக்கு. அந்த காயத்ரியுடைய உபபிரமண மாட்டமா வியாக்கியான மாட்டமா அமைஞ்ச ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். அதுல ஏறக்குறைய ஒரு 1000 ஸ்லோகங்களுக்கு ஒரு முறை ஒரு ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகத்துடைய முதல் அக்ஷரத்தை பார்த்தேன்னா இந்த வரிசையா ஸ்லோகங்களை பார்க்கிற போது முதல் அக்ஷரத்தெல்லாம் சேர்த்தேன்னா காயத்ரி மகாமந்திரம் வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோர்வைக்கு காயத்ரி ராமாயணம் அப்படின்னு பேரு. தபஸ்வாத்தியாயம் தான் முதல் ஸ்லோகம். அதுல காயத்ரி அவாவா மனசுக்குள்ள சொல்லி பார்த்தா தெரியும். அடுத்தாப்புல சகத்வா ராட்சசான் சர்வான்னு யஜ்ஞான் ரகுநந்தனகான்னு யஜ்ய சம்ரக்ஷணத்துல 2வது ஸ்லோகம். அப்புறம் விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சுத்வா ஜனகபாஷிதம்னு தனுர்பங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகம். இப்படி வரிசையா பார்த்துட்டு வரும்போது காயத்ரியுடைய அக்ஷரங்கள் அந்த சீக்வன்ஸ்லயே வரும். மனுஷனால இப்படி ஒரு காவியத்தை ரச்சனை பண்ண முடியுமா? அது ஈஸ்வர கிருப்பையால் யோக சக்தியால் ரச்சனை பண்ணால் ரச்சனை பண்ணி சகலவிதமான ரசங்கள் நவரசங்களையும் பேசக்கூடியதா இருக்கு. ரசைகி சிங்கார கருணா ஹாஸ்ய வீர பயானகைஹி வீராதிபிஸ்ச சம்யுக்தம் காவ்யமேததகாயதஹ. இது வெளிப்படையா பார்க்கிற பொழுது காமத்தையும் அர்த்தத்தையும் பேசுற மாதிரி தோணுமாம். காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். உள்ள ஆழம் பார்க்கிற பொழுது தர்மார்த்த குண விஸ்தரம். தர்மத்துடைய அர்த்தம் தர்மத்தால் அடைய வேண்டியது மோட்சம். அந்த மோட்ச புருஷார்த்தத்தையே விசேஷமா பேசக்கூடியதா, மோட்சத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய தர்மத்தையே விவரிக்கக்கூடியதா இருக்கு. அது மாத்திரமில்ல, தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். சமுத்திரத்தை போல ஏராளமான ரத்னங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. முத்து குளிக்கிறதுக்காக இறங்கினா ஒவ்வொரு முறையும் இறங்குறது புதுசா முத்துக்கள் கிடைக்கிறது. இதோட முத்தே முடிஞ்சு போயிடுத்து, இனிமே முத்தே கிடையாது சமுத்திரத்திலையும் நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா புதுசா வந்துட்டு இருக்கும். இது ராமாயணத்துக்கு பரமசத்தியம். அனுபவிச்சு பார்த்து வாழ்க்கை தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் சொல்ற போது புதுசா ஏதாவது அர்த்தங்கள் தோணிட்டு இருக்கும். எப்படி தோணுறது, ஏன் தோணுறது ஒருத்தர் சொல்ல முடியாது. தோணுறதுங்கிறது மாத்திரம் சத்தியம். சமுத்திரமிவ ரத்னாட்யம். ரெகுலரா உபன்யாசத்தை கேட்டு இருக்கிற வாழ்க்கும் தெரியும் இந்த அர்த்தம். முன்னாடி இது மட்டும் வரலையே, இன்னைக்கு புதுசா சொன்னேன்பா. புதுசா சொல்ல போறோம் நமக்கு தெரியுமா தெரியாது. சொல்லிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பிளாஷ் வரும். சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். சர்வஸ்ருதி மனோகரம்ங்கிறதுக்கு 2 விதமா அர்த்தம் பண்ணணும். ஸ்ருதி அப்படின்னு சொன்னா காதுன்னு ஒரு அர்த்தம். மனசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய காதையும் எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியது இந்த ராமாயணம். காதை கவரக்கூடியது மனசுல போய் உறைஞ்சு நிற்கும்னு சொல்ல முடியாது. மனசுக்கு இதமா இருக்கக்கூடியது கேட்கிற போது காதுக்கு ரம்யமா இருக்குன்னு சொல்ல முடியாது. பரஸ்பர விரோதம், பெரும்பாலும் பரஸ்பர விரோதமா இருக்கும். ஆனா ராமாயணம் தான் கேட்கிற போதும் காதுக்கு இனிமையா இருக்கு. அப்புறமா நினைச்சு பார்க்கக்கூடிய சமயத்திலையும் மனசுக்கு ரொம்ப ஹிதமா எதை நாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை உணர்த்தக்கூடியதா இருக்கு. எல்லாருடைய காது எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியதா இருக்கு. சர்வஸ்ருதி மனோகரம். ஸ்ருதினா வேதம்னு அர்த்தம். காதால கேட்டு கேட்டு வந்ததுனால வேதத்துக்கு எழுதாக்கிழவின்னு பேரு. அந்த சர்வ வேதங்களுடைய சாரமான விஷயத்தையும் சொல்லக்கூடியது சர்வஸ்ருதி மனோகரம். 4 வேதங்களுடைய சாரத்தையும் ராமாயணம் பேசக்கூடியதா இருக்கிறதுனால சர்வஸ்ருதி மனோகரம். இதுக்கு யுக்தியா ஒரு விஷயம் சொல்லுவார். ராமாயணம்ங்கிற வார்த்தையிலேயே 4 வேதங்கள் இருக்குங்கிறத அந்த வார்த்தையை எடுத்து காட்டுறது. ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய தான் ராவா எடுத்து, சாம்வேதத்தில் இருக்கக்கூடிய மா அப்படியே அடுத்தாப்புல மாவா வந்துடுத்து, யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய யா வந்துடுத்து, அதர்வணத்தில் இருக்கக்கூடிய நா வந்துடுத்து. அதனால 4 வேதங்களுடைய சாரம் அடங்கி போயிடுத்துன்னு இது யுக்தியா சொல்லுவாள். அப்படி சர்வஸ்ருதி மனோகரம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணலாம். காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலஸ்த்யவதமித்யேவ
சகாரச்சரிதௌ ரதஹ. புலஸ்தியனுடைய பிள்ளை ராவணன், பௌலஸ்தியன்னு பேரு. ராவண வதம் பௌலஸ்திய வதம்னு கொடுக்கலாமோ? பௌலஸ்திய வதம்னா யுத்த காண்டத்துல 111வது சர்க்கம் ராவண வதத்தை பௌலஸ்திய வதம் தான் சொல்லியிருக்க. பௌலஸ்திய வதம்னு சொல்லலாமோ? அவ்வளவு மங்களகரமா இல்லையே. ராமாயணம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். ராமாயணம்னு தலைப்பு கொடுத்தாள். ராமாயணம்னா ராமஸ்ய அயனம் ராமாயணம். ராமன் காட்டின வழிக்கு தான் ராமாயணம்னு பேரு. ராமனுடைய கதைன்னு மாத்திரம் சொல்லல. ஒரு வழிகாட்டி மரம் இருக்குன்னா அந்த வழியில் நாம் போகணுங்கிறதுக்காக தான் இருக்கு. அந்த வழிகாட்டி மரத்தை பார்த்து சைன் போர்டை பார்த்து கன்னத்துல அரகரான போட்டுனதுனால அந்த ஊருக்கு போய் சேர முடியாது. நீ அந்த பாதையில சஞ்சாரம் பண்ணி போனாதான் போய் சேர முடியும். அந்த மாதிரி ராமன் நாம எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு காட்டுறதுக்காக வாழ்ந்து காட்டிருக்க. ராமஸ்யாயனம் ராமாயணம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல சீதாயாச்சரிதம் மகது காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். சீதாயாச்சரிதம் மகது. சீதையுடைய சரித்திரங்கள் தான் ரொம்ப பெருமை அதுக்கு. அதனாலதான் வியாக்கியாதாக்கள் என்ன பண்ணா ராமாயணம்ங்கிற பதத்துக்கே வேற விதமா ஒரு விற்பத்தி சொன்னா. ராமஸ்யாயனம் ராமாயணம் என்று மாத்திரம் சொன்னா போறாது. ராமாயாக அயனம் ராமாயணம். ராமா அப்படின்னு மாவுக்கு அப்புறம் ஒரு காலை வாங்கி நீட்டி சொன்னா அது அவதாரம் பண்ண பிரபு ராமனை குறிக்காது, அது சீதையை தான் குறிக்கும். ராமான்னு சொன்னா அழகான பெண் என்று பொதுவான அர்த்தம். சுந்தரி ரமணி ராமா அப்படின்னு அமரகோஷம் சொல்றது. ராமாயாக ஆயனம்னா சீதை காட்டின வழி. ராமன் சரணாகதி பரித்ராணம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ண அந்த சரணாகதி பரித்ராணத்தை ராமனுக்கு முன்னாடி இருந்து அனுஷ்டிச்சு காட்டிருக்காள் சீதாதேவி. அதனால சீதை காட்டின வழிதான் ராமாயணம். சீதாயாக சரிதம் மகது ராமாயாக ஆயனம் ராமாயணம். சீதாயாச்சரிதம் மகது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவ ராமாயணத்தை அனுபவிச்ச மாதிரி வேற ஒரு சம்பிரதாயத்தை அனுபவிச்சிருக்காளான்னு சந்தேகம் தான். அவ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈட்டு வியாக்கியானம்னு ஒண்ணும், அது ரொம்ப அழகா சீதையுடைய சரித்திரத்துக்கு என்ன பெருமைன்னா அவ 10 மாசம் சிறைவாசத்தை அனுஷ்டிச்சாளோனோ இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணம் சிறையிருந்தாள் ஏற்றத்தை கூறுமாதலால் சீதாயாச்சரிதம் மகது என்றாரிரே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டார். இப்பேற்பட்ட உத்தமமான காவியத்தை யாருக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறது, யார் மூலமா உலகத்தை பரப்புறது அப்படின்னு யோஜனை பண்ணி கண்ணு மூடி தியானத்தில் இருக்கக்கூடிய வால்மீகியுடைய சரணத்தை அகிருண்மீதாம் ததப்பாது முனிவேஷௌ குஷீலவௌ. குஷலவர்கள் 2 பேரும் குழந்தைகள் வந்து முனிவருடைய சரணத்தை பிடிச்சா. இந்த குஷலவர்கள் யாரு எப்படி பிறந்தாங்கிறது 2ஆம் காலத்தில் சொல்றேன். அந்த குழந்தைகள் வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணுவாள். சதுமேதா வினோதுஷ்ட்வா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபபிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபுஹு. வேதத்திலேயே ஊர்னவாளா இருக்காள், மகா மேதாவிகளா இருக்காள். ராமன் என்ற ஒரு பிம்பத்திலிருந்து ஏற்பட்ட 2 பிரதிபிம்பங்களை போல பிம்பாத் இவோத்திது பிம்பௌ ராமதேகாத் ததா பருஹு. அவ திவ்ய ரூபத்தோட திவ்யமான சரீரம் மாத்திரமில்லை, திவ்ய சாரீரம். சங்கீத சாஸ்திரத்திலேயும் நல்ல நிபுணாளாக மூர்ச்சனாஸ்தான கோவிதௌ. அந்த சங்கீத சாஸ்திரத்துடைய நுட்பங்கள்லாம் தெரிஞ்சவாளா இருக்க. அவாதான் தகுந்த பாத்திரம், இவா மூலமா தான் ராமாயணத்தை பரப்பணும்னு அவளை சிஷ்யாளா ஏத்துண்டு உபதேசம் பண்ணி வச்சார் ராமாயணத்தை. அப்படியே ராமாயணத்தை முழுக்க நெற்று பண்ணி விட்டாலாம் குழந்தைகள். வாச்சோ விதேயம் தற்சர்வம் கிருத்வா காவியம் அனிந்திதௌ. வீணையை மீட்டு இந்த ராமாயணத்தை கானம் பண்ணிட்டு போறாள் குஷலவர்கள். வீணையை மீட்டின்ற, அதாவது அஸ்வமேதம் பண்ற போது எல்லாத்தையும் தானம் பண்ண சக்கரவர்த்தி ராமனுக்கு கையை விட்டு போயிருக்கக்கூடிய ராஜ்யம், கையை விட்டு போயிருக்கக்கூடிய சொத்து எதுவா இருந்தாலும் வீணாகானம் பண்ணா அது திரும்பி வரும்னு இருக்கு. அந்த வீணையை மீட்டுண்டே கானம் பண்ணிட்டு போற ரிஷிகள்லாம் ஓடி வந்து கேட்டாலாம், ஆகா அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாஞ்ச விசேஷதஹ சிரநிர்வృத்தமப்யேதத் பிரத்யக்ஷமிவ தர்ஷிதுஹு. இந்த காவியத்துடைய அழக சொல்லுவோமா, ஸ்லோகத்துடைய அழக சொல்றதா, இல்ல குழந்தைகள் கானம் பண்ணக்கூடிய அழக சொல்றதா? ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயமா இருந்தாலும் கண்ணுக்கு நேர பிரத்யட்சமா நடக்கிற மாதிரி ஒரு பாவம் ஏற்படுத்துறதே. தச்சுத்வா முனய சர்வே பாஷ்பபர்யாகுலேக்ஷணாஹ சாது சாது இதி தௌ ஊசுஹு.
பரம் விஸ்மயமாகதாக. சாது சாதுனா ஷபாஷ் ஷபாஷ் பலே பலேன்னு சொல்ற மாதிரி. சாது சாத்விதிதௌ பரம் விஸ்மயமாகதாக, ரொம்ப ஆச்சரியப்பட்டாளாம். உடனே சில ரிஷிகள் என்ன பண்ணாள், ஒருத்தர் கஷ்டித் கமண்டலும் பிராதாது யஜ்ஞசூத்ரமதபரஹ ஔதும்பரீம் ப்ருசீமன்யஹ. ஒருத்தர் கமண்டலம் கொண்டு கொடுத்தார், தீர்த்த பாத்திரத்தை கொடுத்தாள். ஒருத்தர் யஜ்ஞசூத்திரம் யஜ்ஞோபீதத்தை கொண்டு கொடுத்தாள். ஒருத்தர் காஷ்டபரமதபரஹ ஒரு சமித்து கட்டை கொண்டு கொடுத்தாளாம். இப்படி ஒவ்வொருத்தர் அவளுக்கு என்ன கிடைச்சதோ எல்லாம் வைதீகமான விஷயமா தான் கொடுத்துருக்கா, வேற வேற லௌகிகமான விஷயம் கிடையாது. கையில கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல. அவ என்ன பண்ணா, ஆயுஷ்யமபரே பிராஹு முதா தத்ர மஹர்ஷயஹ, இந்த குழந்தைகள் தீர்க்கமான ஆயுஷோட பரமக்ஷேமமா இருக்கணும்னு பொய்யா போகாத வாக்கால ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆயுஷ்யமபரே பிராஹு முதா தத்ர மஹர்ஷயஹ. குழந்தைகள் தானம் பண்ணி வரும்போது சுவாமி சீதையை போல ஸ்வர்ண விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்காள். அந்த யாகத்துல 24 மணி நேரமும் யஜ்ஞ சம்பந்தமான கர்மா இருக்காது, விராமம் இருக்கும். விராமம் இருக்கிற போது கர்ம விராமே பிரம்ம விசாரகான்னு காத்தால 3 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சே படுத்து தூங்கலேன்னு தூங்கப்படாது. விசாரம் பிரம்ம விசாரம். பிரம்ம விசாரம்னா புராண சிரவணம் தான் பிரம்ம விசாரம். இப்படிதான் பிராச்சீன காலத்திலிருந்து இப்படிதான் வந்திருக்கு. சமீபத்தில் ஒரு 150-200 வருஷங்களுக்குள்ளவா தனியா ஏதோ ஸ்தாபனங்கள் இது மாதிரி சத்சங்கங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஸ்தாபனங்கள் தான் 150-200 வருஷத்துக்குள்ள வந்த சமாச்சாரம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 விதத்துல தான் புராண பிரவச்சனம் நடந்திருக்கு. யாக தரிசனத்துக்காக 10,000கணக்கான பக்தர்கள் வருவாள், பல மகான்கள் வருவாள். யாக விராம காலத்தில் அந்த மகான்களை கொண்டு பகவத்குணம் சொல்றது பல சாதுக்கள் கேட்டு அதனால க்ஷேமத்தடைவாள். 2வது மார்க்கம் எப்படின்னா, கோவில்களில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் கோவில்ல சாசனம் பண்ற போது இந்த கோவில்ல அந்த கிராமத்தில் இருக்கிறவா எல்லாரும் சாயங்காலம் கூடணும். யாராவது ஒரு வித்வான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வித்வான் பாரதத்தை எடுத்து முக்கியமா படிச்சு ஸ்லோகமா அர்த்தம் சொல்லணும். பாரதத்துக்கு இது மாதிரி ரொம்ப சாசனங்கள்லாம் இருக்கு. அதுக்காக அந்த வித்வானுக்கு ஏதாவது மானியம் எழுதி வைப்பாள், வீடு எழுதி வைப்பாள், இல்லை நிலத்தை எழுதி வைப்பாள். இப்படிகள்லாம் சாசனங்கள்லாம் பழைய காலத்து கல்வெட்டுகள்லாம் உண்டு. அதனால கோவில்கள்ல தினம் சாயங்காலம் ஊர்ஜனங்கள்லாம் கூடி யாராவது வித்வான் எடுத்து சொல்றது, இல்லை யாக விராம காலத்துல மகான்கள் சொல்றது. இப்படிதான் இந்த 2 முறையெல்லாம் பகவத்குணம் வந்திருக்கு. எல்லா சரித்திரங்களும் எல்லா புராண இதிகாசங்களும் பார்த்தீங்கன்னா யஜ்ய மத்தியில பாகவதம், பாரதம், ஸ்காந்தம், இப்படி பல புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சூதர் சௌனகாதிகளுக்கு எடுத்து நைமிஷாரண்யத்தில் சத்திரயாக மத்தியில் உபதேசம் பண்ணதான் இருக்கு. ராமாயணம் குஷலவர்கள் அஸ்வமேத மத்தியில் சுவாமி ராமனே கேட்கும்படியா கானம் பண்ணதான் இருக்கு. சுவாமி அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரபு ராஜமார்க்கத்தில் வரக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து ரத்யாசுரஜமார்கேஷு ததர்ஷ பரதாக்ரஜஹா, உடனே அழைச்சினவரை சொன்னாள், குழந்தைகளை ராமாயணம் கானம் பண்ணும்படியா செய்தாளாம், எனக்கும் க்ஷேமத்தை கொடுக்குன்னு பகவான் உட்கார்ந்து கேட்டாளாம். மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. ரிஷிகள் பண்ண கிரந்தத்துல ஒரே ஒரு கிரந்தத்துக்கு தான் இந்த பெருமை, ராமாயணத்துக்கு மாத்திரம் தான் இந்த பெருமை. சுவாமியே இருந்து தன் கதையை கேட்டிருக்கார். இதுக்கு பேரலல் ஒன்னே ஒண்ணு நாராயணியத்தை குருவாயூரப்பனே கேட்டிருக்கார். ஆனா நாராயணியம் ரிஷி பண்ண கிரந்தம் இல்ல, பக்தர் பண்ண கிரந்தம். அது ரிஷி பிரணீதமான கிரந்தத்துல ராமாயணத்துக்கு மாத்திரம் தான் இந்த பெருமை. ராமாயணம் ராமனுடைய புகழ பாடக்கூடிய கிரந்தமாச்சே, அதை போய் ராமன் கேட்கலாமா? தன்னுடைய கியாதி தன்னுடைய புகழ ஒருத்தர் கேட்டார்னா ஆத்மஹத்திக்கு துல்லியமான தோஷம்னு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. பகவானுக்கு இந்த தர்மசாஸ்திரத்துடைய சூக்ஷ்மம் தெரியாதா? அவர் போய் சிரவணம் பண்ணலாமோ அப்படின்னு தன்கதைன்னு நினைச்சுட்டு கேட்கலையாம். சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கும், இது சீதாயா சரித்திரம் மகத்துன்னு சொல்லப்பட்டதாச்சே, இதை கேட்டாவது மனசுக்கு ஒரு ஆறுதல் வரட்டும்னு மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. பின்னாடி உட்கார்ந்த பிரபு கொஞ்சம் கொஞ்சமா காலை மாத்தி போட்டுக்கிற மாதிரி ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திட்டு கதை முடியறதுக்குள்ள முன்னாடி வந்து விட்டாலாம். அப்படி ஒரு 4 இன்ச்சா நகர்ந்து புபூஷயா சக்தமனா பபூவஹா. அப்படி பகவானே சிரவணம் பண்ணக்கூடிய ரீதியில் குஷவர்கள் தானம் பண்றாள், தானம் பண்ண ஆரம்பிச்சாள்னு சொல்லி இப்ப பூர்த்தி பண்ணிட்டு சந்தியா காலத்துக்கு மேல சந்தியானம் முடிஞ்ச உடனே குஷலவர்கள் எப்படி அங்க வால்மீகியுடைய ஆசிரமத்தை பிறக்கும்படியா வந்தது, அது உத்தரகாண்ட சரித்திரத்தை தனியா சொல்றது வழக்கம் இல்லை, சம்பிரதாயம் இல்லை. அங்கேருந்து உத்தரகாண்டத்திலேருந்து அந்தந்த கட்டங்களுக்கு தகுந்தாப்புல சில பாகங்கள் எடுத்துக்கிறது வழக்கம். அதை சொல்லிவிட்டு மேற்கொண்டு
தொடர்ந்து ராமாவதாரம் முடிஞ்சு விஸ்வாமித்திர ஆகமன பர்யந்தமாவது 2வது காலத்தில் வரணும். பகவான் அனுகிரகம் பண்ணுவர். எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தடைகிறது. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய குருவாயூரப்பா.